ஓகே. ஒரு செகண்ட். ஒரே செகண்ட். ஷேர் பண்ற ஸ்கிரீன் தான் எல்லாருக்கும். எஸ் நோ ஏதாவது சொல்லுங்க. நீங்க தம்ஸ் அப் போட்டா எனக்கு தெரியாது. நான் வேற ஸ்கிரீன்ல இருக்கேன். அக்கா தெரியுதுக்கா. Black ஆ color தெரியுது. black color screen தானே? தெரியுது. Okay, right. சரி, okay. அப்ப we will start. I hope this is working. Okay, so first வந்து OOP-னா object oriented programming இல்லையா? So before we get into what object oriented programming is, programming-லயே different styles இருக்கு. So we'll start with the basic question. Programming-னா என்னது? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை. ஏதாவது சொல்லுங்க. சே சம்திங். கோடிங் பண்றதா? கோடிங் பண்றது. ஓகே. சோ வாட் இஸ் கோட்? கம்ப்யூட்டருக்கு தெரியுற மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து சாதாரண லாங்குவேஜ் தெரியாது. ஆமா. சோ அது பைனரியில தான் அது ஸ்டோர் ஆயிருக்கும். 0. கரெக்ட். கம்ப்யூட்டர் கோடிங் மூலமா தான் கோடிங் பண்ணாதான் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஏதோ சொல்றோம். பட் வாட் ஆர் வி டெல்லிங் த கம்ப்யூட்டர்? ப்ரோக்ராம்னா என்னது? நம்ம நடக்கிறத அதுக்கு என்ன புரியல. சஸ்தி கொஞ்சம் சத்தமா சொல்றியா? ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. நடக்க போறது இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதா? என்ன பண்ணணும்னு சொல்றது. கரெக்டா? யூ கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் சம் டாஸ்க். கரெக்டா? அதுதான் ப்ரோக்ராம். எவ்ரிவன் அக்ரீஸ்? ரைட். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்னா பேசிக்கலி நமக்கு ஒரு வேலை செய்யணும். வி வாண்ட் த கம்ப்யூட்டர் டு டூ சம்திங். அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் வாட் ப்ரோக்ராமிங் இஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிக்ளரேட்டிவ்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ப்ரொசீஜரல்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஃபங்க்ஷனல்னு ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு ஒன்று இருக்கு, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. டிக்ளரேட்டிவ் ப்ரொசீஜரல் நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல, ஏன்னா அது நம்ம சிலபஸ் இல்லை. பட் ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். டிக்ளரேட்டிவ்னா என்னதுன்னா, உங்களுக்கு வந்து வாட் ஆன்சர் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றத சொல்லுவீங்க. இப்ப நான் இந்த இன்புட் கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல்னா how to get that answer, அந்த ஆன்சருக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்றது ப்ரொசீஜரல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா, ஸ்கிரீன் தெரியுதுல்ல எல்லாருக்கும்? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரே செகண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஓகே, திஸ் எக்ஸாம்பிள் வில் ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரே கொடுக்குறேன். அதை வந்து எனக்கு சார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து அரே டாட் சார்ட்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அது டிக்ளரேட்டிவ். ஏன்னா அது வந்து அது என்னவோ பண்ணுது, அது சார்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் மட்டும் கொடுக்குது. அந்த ஆன்சர் தான் நமக்கு வேணும். நம்ம அது எப்படி சார்ட் பண்ணுதுன்றது நீங்க ஸ்பெசிஃபை பண்ணல. அதுவே நீங்க மேனுவலா வந்து கோட் எழுதுறீங்க ஃபார் சம் சார்ட்டிங் அல்காரிதம், ஃபார் எக்ஸாம்பிள் பபிள் சார்ட்டோ என்னவோ எழுதுறீங்கன்னா அது வந்து ப்ரொசீஜரல். ஏன்னா அந்த ஆன்சரை எப்படி ரீச் ஆகணும்னு நம்ம சொல்றோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயத்த ப்ரோக்ராமிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸா பண்ணலாம். ஸோ அதுல ஒரு டைப் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இட் இஸ் ஒன் ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல பேசிக்கா என்னெல்லாம் பண்றோமோ அதை வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தயவுசெய்து ஏதாவது பதில் சொல்லுங்க. நான் ஒரு தடவையும் 2 வாட்டி பதில் சொல்லுங்கன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க தம்ஸ் அப் காமிச்சா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வேற ஸ்கிரீன்ல இருக்கேன். ஸோ ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. இல்லக்கா. ஓகே ரைட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குன்னு சொன்னால, ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். சம் கேசஸ்ல ப்ரொசீஜரலா பண்ணுவோம், சம் கேசஸ்ல டிக்ளரேட்டிவா பண்ணுவோம், சம் கேசஸ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அந்த மாதிரி. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எப்போ ஆர் எதுக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். அப்புறம் அது எக்ஸாக்டா எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சி படிச்சிருக்கோம்ல எல்லாமே லாஸ்ட் செம் நம்ம எல்லாரும். ஸோ சில வந்து ஸ்ட்ரக்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. வாட் கைண்ட் ஆஃப் நிறைய சிச்சுவேஷன்? டேட்டா டைப் வந்து ஒரு இதுலயே ஸ்டோர் பண்றது. நிறைய டேட்டா டைப் வந்து ஓகே, ஒரு இன்டீஜர் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வேணும்னா நான் வந்து இன்டெக்ஸ் கேர் வை இப்படி தனித்தனியா ஸ்டோர் பண்ணாம நான் எதுக்கு ஸ்ட்ரக்ட் எஸ் போட்டு இன்டெக்ஸ் கேர் வை எல்லாத்தையும் எதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல போடுறேன்? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தனித்தனியாவும் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம்ல. Why am I putting it inside something called a struct? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம ரோல் நம்பர் அந்த மாதிரி பண்றோம்ல, அப்போ வந்து அவங்க ரோல் நம்பர் மார்க் அதெல்லாம் ஒருத்தங்களுக்கு பண்ணும்போது அதை மொத்தமா பண்ற மாதிரி. கரெக்ட். ஸோ எல்லாமே ரிலேட்டட் டு சம் காமன் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இப்ப இங்க இந்த ரோல் நம்பர் நேம் அது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு நபரோட சம்பந்தப்பட்டது. என்னோட ரோல் நம்பர் என்னோட நேம் எல்லாமே என் கூட சம்பந்தப்பட்டது. அதனால ஸ்டூடெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வைக்கிறோம். அது ரேண்டமா ஒரு இன்டீஜர் ஒரு கேரக்டரா இருந்தா நம்ம இப்படியே பண்ணிக்கலாம். பட் எல்லாம் சம்பந்தப்பட்டதுன்றதுனால எல்லாத்தையும் ஒரு டப்பால போடணும். அதுதான் ஸ்ட்ரக்ட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஆமாக்கா. ஸோ அதே மாதிரி அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் உப்பு. ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரக்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் டேட்டா டைப்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிருப்போம். இது இன்ட், இது கேர், இது அரே அந்த மாதிரி. ஒரு ஸ்ட்ரக்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிளாஸ்ல வந்து டேட்டா எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க பிளஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அதையும் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளேயே டிஃபைன் பண்ணிருப்போம். ஸோ இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம முதல்ல சில டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்போம்ல இனிஷியலா. ஸோ அதுல வந்து இப்போ டேட்டா டைப்ஸ்ன்றது எதுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை டு வி ஹேவ் டேட்டா டைப்ஸ்? இந்த டேட்டா டைப்னா இன்ட், ஃப்ளோட், கேர் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஏன்னா இப்ப நான் முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு தான் யாரோ சொன்னீங்க நம்ம என்ன டேட்டா வச்சாலும் எல்லாமே 0101 அப்படிதான் சேவ் ஆக போகுது. அப்ப நான் இன்ட் வச்சா என்ன, ஃப்ளோட் வச்சா என்ன, எதுக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு? கெஸ் கெஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. கெஸ் கெஸ் பண்ணுங்க. பதில் சொல்லலைன்னா நான் பதில் வர வரைக்கும் கண்டினியூ பண்ண மாட்டேன். 10 மணி வரைக்கும் கிளாஸ் போகும். அக்கா இப்போ ஒரு நம்பர் வந்து நமக்கு பாயிண்ட் இல்லாம வேணா நம்ம இன்ட் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பாயிண்ட் வச்சு வேணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். பட்
நம்ம வந்து இப்ப நான் வந்து 123 அப்படின்னு ஒரு டெசிமல் கொடுத்தாலும் சரி, லக்ஷு அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் அது கடைசியில வந்து பைனரியில தானே கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆக போகுது. அப்ப நான் இதை எதுக்கு இன்ட்னு டிக்ளேர் பண்ணணும், இதை எதுக்கு கேர்னு டிக்ளேர் பண்ணணும்? தட் இஸ் மை கொஸ்டின். அது கரெக்டா போட்டா தானே ரன் ஆகும் ப்ரோக்ராம். ரன் ஆகும்னா சரி, கரெக்டா போடலன்னா என்ன பிரச்சனை வரும்? எரர் வரும். என்ன எரர்? தெரியல. ஓகே. ஓகே. சோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே டிக்ளேர் பண்ணலமா, வெறும் x is equal to 1 2 3, y is equal to லக்ஷுன்னு போட்டுட்டேன். டேட்டா டைப் கொடுக்கல, சரியா? இப்போ நான் வந்து printf x plus y இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? or x modulus y இப்படி கொடுத்தா இதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, கரெக்டா? ஒரு நீங்க இப்ப அடிஷன் பண்ணணும்னா இது ரெண்டுமே வந்து நம்பர்ஸா இருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி ஒரு இப்ப வந்து is there a vowel in x இப்படி கேட்டேன்னா இதுவும் மீனிங்லெஸ் தான். vowel செக் பண்ணணும்னா இது வந்து ஒரு கேரக்டர் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும், கரெக்டா? ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டால ஒரு சில ஆபரேஷன்ஸ் தான் பண்ண முடியும். இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் இருந்தாதான் இந்த பிளஸ் மைனஸ் அதெல்லாம் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் இருந்தாதான் இந்த வவல் செக் பண்றது, லெட்டர்ஸ் ஷஃபிள் பண்றது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அரே இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அந்த மாதிரி டிராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்ல தான் சில சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், சில டேட்டா டைப்ஸ்ல சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் we have டேட்டா டைப்ஸ். கடைசியில கம்ப்யூட்டர்ல எல்லாமே 01 01 தான் ஸ்டோர் ஆக போகுது. ஆனா நான் டேட்டா டைப் கொடுக்கலன்னா யூசர் வந்து ஒரு இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் மாடுலஸ் பண்ண ட்ரை பண்ணா பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பை டேட்டா டைப்ஸ்னா to decide what operations can be performed on a particular piece of data. இது எல்லாருக்கும் புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? எஸ் நோ? ரைட். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் நான் எதுக்கு கேட்டேன்னா, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரக்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன், கரெக்டா? இப்போ ஸ்ட்ரக்ட்ல வந்து வெறும் நம்ம டேட்டா டைப்ஸை மட்டும் டிஃபைன் பண்ணியிருந்தோம். கிளாஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்னா டேட்டா பிளஸ் அந்த டேட்டா மேல நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணிடுவோம். அதுதான் இப்போ இன்டீஜர்னா நீங்க வந்து பிளஸ் மைனஸ் மாடுலஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் பண்ணலாம், வவல் செக் பண்ண முடியாது, டிராவர்சல் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இன்டீஜர்ல பண்ண முடியாது அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்னா வவல் செக் பண்ணலாம், பிளஸ் மைனஸ் மாடுலஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணேன்னா அதுக்குள்ள நான் முதல்ல என்னோட டேட்டா இன் ரோல் நம்பர் கேரக்டர் நேம் இது வந்து என்னோட டேட்டா எலிமெண்ட்ஸ் ஆர் டேட்டா மெம்பர்ஸ் இதோட சேர்த்து நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற விஷயத்துல என்னென்ன ஆபரேஷன்ஸ் நான் பண்ண முடியும் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணிடுவேன், பிரிண்ட் ரோல் நம்பர். ஸோ இப்போ நான் இப்படி டிஃபைன் பண்ணேன்னா இதுக்கு பேரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா அதுல என்னால நேம் பிரிண்ட் பண்ண முடியும், ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ண முடியும், மார்க்ஸ் செக் பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் லெஸ் தென் இன்னொரு ஸ்டூடெண்டான் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரை பிரிண்ட் பண்ண முடியும், ஏன்னா பிரிண்ட் ரோல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மாதிரி புரியுதா? ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா, கிளாஸஸ்ல வந்து யூ டிஃபைன் யுவர் ஓன் டேட்டா மெம்பர்ஸ், உங்களுக்கு என்னென்ன டேட்டா வச்சுக்கணும், பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் that can be done on those data members. இதுதான் கிளாஸஸோட யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒன்னா வச்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கணும்னா ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அதுலயே வந்து இஷ்டத்துக்கு என்ன ஆப்ரேஷன் வேணா பண்ண விடக்கூடாது. சில ஆப்ரேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணலாம், மார்க்ஸ் செக் பண்ணலாம், கிரேட் பிரிண்ட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் தான் அலோவ் பண்ணணும், வேற அடிஷன் சப்ராக்ஷன் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரினா அந்த ஆப்ரேஷன்ஸே சேர்த்து டிஃபைன் பண்ணி ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் பதிலா கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு போடுவோம். இப்போ ஏன் கிளாஸஸ் யூஸ் பண்றோம்னு புரிஞ்சுதா? எஸ், நோ? புரிஞ்சுதுக்கா? புரிஞ்சது. ரைட். ஸோ கமிங் பேக், இங்க வந்து ஆப்ஜெக்ட் என்னன்னு வரேன். வை பார்த்துட்டோம், கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ கிளாஸ்னா என்னன்றது இப்போ பார்த்தோம். பட் இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தானே சப்ஜெக்ட் பேரு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னா என்னது, அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஜெக்ட்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு கிளாஸோட ஒரு காப்பி, அவ்வளவுதான். இப்போ வந்து சிக்கே போலாம் மறுபடியும். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் இன் ரோல் நம்பர் கேர் நேம் இப்படி ஒன்று வச்சிருப்போம். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து நான் ஸ்டூடெண்ட் s1 டாட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 70, s1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு L ஏதோ ஒன்று. மறுபடியும் ஸ்டூடெண்ட் s2 டாட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 40, s2 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு x சம்திங் பண்றேன். ஸோ அதாவது ஒரே ஸ்ட்ரக்ட்ல 2 காப்பீஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் வேற வேற டேட்டா கொடுத்துருக்கோம். கரெக்டா? இந்த ஒவ்வொரு காப்பிக்கும் தான் ஆப்ஜெக்ட்னு பேர். அதான் ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு an instance, அதாவது a copy of a class. ஒரு கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். அதுல வந்து இந்த டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, ரோல் நம்பர், நேம், இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், நேம் பிரிண்ட் பண்றது, ரோல் நம்பர் பிரிண்ட் பண்றதுன்னு. அதுல மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம், ஒரு ரோல் நம்பர், ஒரு மார்க்னு அசைன் பண்ணுவோம். அந்த காப்பீஸ்க்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். அந்த காப்பீஸை வச்சுதான் நம்ம வேலை செய்வோம். தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போ சப்ஜெக்டோட பேசிக் ஐடியா கிளியரா எல்லாருக்கும்? எஸ்? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தாச்சு, கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தாச்சு. ரைட். இப்போ வந்து என்கேப்சுலேஷன், ஹைடிங், அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரே செகண்ட். ரைட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து அதோட சில ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்னா அதோட குணங்கள், அதோட கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? ஃபீச்சர்ஸ்ல வந்து we will first look at encapsulation. Encapsulation வந்து சிம்பிள். encapsulation இதுல வந்து capsule அப்படின்ற வார்த்தை இருக்கு. capsuleனா என்னதுன்னு யாருக்கா தெரியுமா? அக்கா.
கரெக்ட். மாத்திரை அதாவது இந்த மாதிரி இருக்கும், குட்டியா இப்படி இருக்கும், இதுக்குள்ள ஏதோ டாட் டாட்டா இருக்கும். அந்த மாத்திரைக்கு பேர் தான் கேப்சியூல். அந்த வேர்ட் ஏன் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து டேட்டா வந்து ஹைட் ஆயிருக்கும். ஓகே, அதுக்கும் கேப்சியூலுக்கும் என்ன சம்பந்தம்? கேப்சூல் வெளியில நமக்கு தெரியும், பட் உள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அதனாலயா? நாட் எக்ஸாக்ட்லி. கேப்சியூல் வந்து குட்டியா ஒரே ஒரு சின்ன மாத்திரை சைஸ்க்கு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி மெடிசன் பார்ட்டிகல்ஸ் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு பண்டிலா ஒரு கேப்சியூலுக்குள்ள ரேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ரோல் நம்பர், நேம், பிரிண்ட் ரோல் நம்பர் ஃபங்க்ஷன், பிரிண்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷன், மார்க்கு, செக் மார்க்ன்ற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு கிளாஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறேன். சோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து ஒரு கேப்சியூல் மாதிரி, அதாவது ஒரு மாத்திரை மாதிரி. டிராயிங் கண்ட்ராவியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் மாதிரி என்னோட டேட்டா, என்னோட மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் ஒரே விஷயத்துல போட்டு அடைக்கிறதுனால வி கால் இட் என்கேப்சுலேஷன். ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே அதுல வந்து இப்போ நீங்க ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டாலே அதுல அதுக்குள்ள இருக்க இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் உங்களுக்கு உள்ள போய் வேலை செய்யும்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே அதுல ரோல் நம்பர், நேம், மார்க், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உள்ள அடங்கி இருக்கும். தட் இஸ் வை வி கால் இட் என்கேப்சுலேஷன். ஓகேவா? கிளியரா? ஓகேக்கா. ரைட். அடுத்தது வந்து இதெல்லாம் மீதி இருக்கு. சரி, எவ்வளவு முடியுமோ எடுக்கலாம். கம் டவுன். தட் இஸ் என்கேப்சுலேஷன். கண்ட்ரோல் பி இருக்கட்டும். பென்சில். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டேட்டா ஹைடிங். ஓகேவா? ஹைடிங்னா என்னது? புரியல. மறைக்கிறது, தெரியாம மறைத்தல். கரெக்ட். இந்த பெரியரா தானே வரும், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஹைடிங்னா மறைக்கிறது. சோ நம்ம எப்போ டேட்டாவை ஹைட் பண்ணுவோம்? ஒரு எதுக்கு ஹைட் பண்ணணும்? பிரைவேட்ல போட்டா ஹைட் ஆயிரும்க்கா, வெளியில தெரியாது. கரெக்ட். பட் எதுக்கு ஹைட் பண்ணணும்? பாதுகாப்பா வைக்கிறதுக்காண்டி. கரெக்ட். சேஃப்டி, டேட்டா சேஃபா இருக்கணும். prevent misuse, prevent misuse of data. இப்போ எல்எம்எஸ்ல உங்க அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு செக் பண்ணணும். செக் பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் எனக்கு எவ்வளவு அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்து அதுக்கு ஏற்றபடி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன். ஆனா அந்த அட்டெண்டன்ஸை மாத்துற ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடாது. இருந்தா எல்லாத்துலயும் போய் எனக்கு நானே ப்ரெசென்ட் போட்டுட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம வீட்டுல உட்காந்துப்பேன். கரெக்டா? ஸோ எல்லா டேட்டாவும் எல்லாரும் அதே மாதிரி இப்போ உங்க மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அவங்கவுங்க ரிசல்ட் தான் அவங்கவுங்களுக்கு இமெயில் வந்துச்சு இல்லையா? மொத்த கிளாஸோட ரிசல்ட்டும் உங்களுக்கு வரல. ஏன்னா உங்க மார்க் மட்டும் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும். இன்னொருத்தவங்க மார்க் நீங்க பார்க்க கூடாது, உங்க மார்க் இன்னொருத்தவங்க பார்க்க கூடாது. கரெக்டா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் எல்லா டேட்டாவையும் பார்க்க விடக்கூடாது. சில விஷயங்கள் பார்க்க விடலாம், ஆனா மாடிஃபை பண்ண விடக்கூடாது. சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து இந்த டேட்டா ஹைடிங் யூஸ் பண்ணுவோம். இப்ப நீ இன்டெக்ஸ், இன்ட்வைல் டைரக்டா நார்மல் ப்ரோக்ராமிங் பண்ணா உங்க கோட ரன் பண்றவங்க யார் வேணாலும் அந்த எக்ஸ், அந்த ஒய், அந்த அரே ஆஃப் எக்ஸ ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து இதுவே ஒரு கிளாஸ்ல போயிட்டு பிரைவேட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க யூசர் வந்து இந்த கிளாஸ்ல போயிட்டு
கிளாஸை ஆக்சஸ் பண்ணாலும் மார்க்ஸை பார்க்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? எஸ் ஆர் நோ? புரியுதா? ரைட். ஸோ அதுதான். ஸோ இப்படி நீங்க பிரைவேட்னு போட்டுட்டா மக்கள் வந்து cannot see or change. அப்படி எனக்கு வந்து அவங்க பார்க்கணும், சேஞ்ச் பண்ணதான் கூடாதுன்னா நீங்க வந்து ஷோ மார்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தே கேன் சி பட் இப்போ தே cannot சேஞ்ச். சேஞ்ச் பண்ணவும் விடணும் அப்படின்னா மேபி நீங்க வந்துட்டு எடிட் மார்க்ஸ், சேஞ்ச் மார்க்ஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா இதை வச்சுதான் அவங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஷோவுக்கும் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எடிட்டுக்கும் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இப்போ அவங்க பார்க்கவும் முடியும், மாற்றவும் முடியும், அப்படியே இங்க பிரைவேட் போட்டிருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர்னா இப்போ நான் வந்து x is equal to 5 வச்சிருக்கேன்ல ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன்னா ரேண்டமா என்னோட கைப்பட்டு அந்த 5 வந்து 15 ஆயிடுச்சுன்னா என் டேட்டா சேஞ்ச் ஆயிடும். தெரியாம பை மிஸ்டேக் நானே கூட மாத்திடலாம். ஆனா இங்க வந்து நான் இதை பிரைவேட் போட்டுட்டேன்னா என்னால டைரக்டா இங்க வந்து மார்க்கை சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க நான் பிரைவேட் மார்க் இஸ் ஈக்குவல் டு 100 வச்சுட்டேன்னா அது 100 தான். எனக்கு மாத்தணும்னா நான் இந்த எடிட் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் தான் மாத்தணுமே தவிர இங்க டைரக்டா என் கைப்பட்டு பேக் ஸ்பேஸ் ஆகி இந்த 110 ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ வேற யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருந்தா என் டேட்டா ப்ரொடெக்டடா இருக்கும், நானே கை தவறி சேஞ்ச் பண்றதுல இருந்தும் ப்ரொடெக்டடா இருக்கும், சேஃபா. ஸோ அதனால அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா நீங்க பிரைவேட் போடலாம். போட்டுட்டு இது வந்து காட்டுறதுக்கு வேல்யூ காட்டுறதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமோ அது வந்து கெட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இட் இஸ் யூஸ் டு கெட் த வேல்யூஸ். வேல்யூ செட் பண்றதுக்கு ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றத செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கெட்டர் செட்டர் நம்ம இன்னொரு கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா படிப்போம். ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் தி ஐடியா. அப்படி இல்ல இது வந்து நான் யூஸ் பண்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்லாம் இல்ல, நேம் அந்த மாதிரி பேசிக் திங் தான், எனக்கு வந்து யார்கிட்ட இருந்தும் ஹைட் பண்ண வேண்டாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் பப்ளிக். அண்ட் நீங்க எந்த இதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது டிஃபால்ட்டா பப்ளிக்ல தான் இருக்கும். கிளியரா? கிளியர்க்கா. இப்ப இந்த கதையில எதுக்கு சொன்னேன்னா நீங்க நார்மலா எக்ஸ் வைன்னு போட்டீங்கன்னா இந்த ஹைடிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. எனிதிங் கேன் பி ஆக்சஸ்ட் அண்ட் சேஞ்ச்ட் பை எனிஒன். ஊப்ஸ்ல போய் பண்ணீங்கன்னா இந்த டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆக்சஸ் பார்க்கவே முடியாது, பார்க்கலாம் மாற்ற முடியாது, பார்க்கவும் முடியும் மாற்றவும் முடியும். இந்த விஷயங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். அது தட் இஸ் அனதர் ஃபீச்சர். அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் இன்னொரு இந்த 4 பாயிண்ட் இருக்கு. நான் அட்லீஸ்ட் இன்னொரு 1 or 2 எடுக்கவா இல்ல உங்களுக்கு இப்போ பிரேக் வேணும் ஆர் ஃபினிஷ் பண்ணிக்கணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம்க்கா. ஓகே ரைட். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னதுன்னா வந்து ஓகே. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா பேசிக்கா என்னன்னா ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இம்ப்ளிமெண்ட்னா என்னது? ஒரு விஷயத்த செய்யறதுக்கா? கரெக்ட். ஒரே செகண்ட். ஒரே ஒரு செகண்ட். சாரி. ஓகே. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்னா ஒரு விஷயத்த செய்தல். கரெக்டா? கரெக்டுக்கா. ஸோ இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ல என்ன நடக்கும்னா எப்படி செய்யறோம், ஹவு யூ
டூ சம்திங் அப்படின்றத ஹைட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நீங்க யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். அதாவது இப்ப நான் வந்து கிளாஸ் சம்திங் ஏதோ ஒரு கிளாஸ், பேருக்கெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு அரே அரே தான் என்னோட டேட்டா மெம்பர். அண்ட் அதுக்கு நான் வந்து சார்ட் அரே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை யாரா ஏதாவது கேட்க வந்தீங்களா? இல்லக்கா. ஓகே. ஸோ நான் ஏதோ ஒரு சம்திங்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், அதுல என்னோட அரே இருக்கு, அதை சார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எங்கேயோ இருக்கு கோட்ல சம்வேர். இப்போ வந்து யூசர் வந்து சம்திங்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸோட ஒரு காப்பி, கரெக்டா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரு லெட் அஸ் சே ஏ. ஸோ இப்போ அவங்க ஏ டாட் சார்ட் அரே இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அரே இஸ் சார்ட்டட் அண்ட் ரிட்டர்ன்ட் டு யூசர். சரியா? இப்போ யூசருக்கு வந்து என்ன தெரியும்னா இந்த அரே இருக்கு, அதுல நீ சார்ட்ன்ற ஆபரேஷன் பண்ண முடியும், இவ்வளவுதான் தெரியும். ஸோ நான் அந்த சார்ட் அரேன்ற ஆபரேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா அது அந்த அரேவை சார்ட் பண்ணி எனக்கு திரும்ப கொடுக்கும். அந்த சார்ட்டிங்க்கு இன்டர்னலா நீ பபிள் சார்ட் யூஸ் பண்ணிருக்கியா, மெர்ஜ் சார்ட் யூஸ் பண்ணிருக்கியா, செலெக்ஷன் சார்ட் யூஸ் பண்ணிருக்கியா, இன்சர்ஷன் சார்ட் யூஸ் பண்ணிருக்கியான்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகேக்கா. இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்க யூசரோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா, எனக்கு தேவையான பதில் கிடைக்குதா இல்லையான்றதுதான் யூசருக்கு கவலை. அது எப்படி நடக்குதுன்றது கோட் எழுதுற நமக்கு தான் கவலை, கரெக்டா? இப்போ நீங்க எல்எம்எஸ்ல போயிட்டு சைன்இன் பண்ணீங்கன்னா, உங்க இமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணு பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் ட்ரை அகெயின் அப்படின்னு வரணும், இல்லைன்னா லாகின் சக்சஸ்ஃபுல்னா அடுத்த பேஜுக்கு போகணும். இதுதான் உங்களுக்கு வேணும். அது எப்படி உங்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்து அதோட லிஸ்ட் கூட செக் பண்ணுது, செக்கிங் வித் ரோல் நம்பர் 1, செக்கிங் வித் ரோல் நம்பர் 2, செக்கிங் வித் ரோல் நம்பர் 3 அப்படின்னு ஒன்னொன்னா செக் பண்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, கரெக்டா? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து நீங்க வந்து இந்த ஊப்ல தான் பண்ண முடியும். இப்போ நார்மலா நம்ம சி கோட் டு சார்ட் அண்ட் அரே எழுதணும்னா ஃபார் int I equals 0 blah blah blah, array of I less than array of j, array of I equal to array of j. இந்த கதையெல்லாம் நம்ம மேனுவலா எழுதணும், கரெக்டா? ஆமாக்கா. நம்ம எழுதுவோம். அண்ட் இப்போ யாராச்சும் ஒரு யூசர் வந்து அந்த கோட் பார்த்தாங்கனாலும், உங்க கோட் பார்த்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க எழுதின அந்த கோடை எடுத்து அவங்க கோட்ல யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார் ஐ ஈக்குவல் டு ஃபார் ஜே ஈக்குவல் டு எல்லாம் தெரியும். பட் இதுவே நம்ம ஊப்ஸ் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து அரே சார்ட் அரே ஃபங்க்ஷன் போட்டுட்டேன்னா யூசர் வந்து அரே கிரியேட் பண்ணோன்னா அவங்களுக்கு சார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தெரியும். அதை அவங்க கால் பண்ணா அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பின்னாடி என்ன நடக்குதுன்ற தலைவலி அவங்களுக்கு கிடையாது. இதுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? சோ த அப்ஸ்ட்ராக்ஷன் கிளியரா? புரியுதுக்கா. ஓகே. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்ன்றது வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொரு இருக்கா? ஓகே, கீழவா பாயிண்ட் நம்பர் instruction was 3 4 constructor and destructor polymorphism inheritance mediation. Okay, constructor destructorன்றது ஒண்ணுமே இல்ல. constructor வந்து it is used to create an object, destructor வந்து to delete or destroy it. கரெக்டா? அதாவது இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஸ்ட்ரக்ட் எக்ஸாம்பிளுக்கே போலாம். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் இன்ட் ரோல் நம்பர் கேர் நேம் இப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம், கரெக்டா? கரெக்ட்டுக்கா. அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் S1
s1 dot name is equal to l s1 dot roll number is equal to 70. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வேணும்னா student s2 dot roll number is equal to 100 s2 dot name is equal to x. இப்படி வந்து values initialize பண்ணுவோம்ல. So ஆமாக்கா. creating the object plus initializing values இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து எப்பவுமே உங்க கிளாஸ் நேமே இருக்கும். இங்க சப்போஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நேம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 70 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தனியா டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணேன்னா, அதாவது முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் சாரி ஒரு செகண்ட், அந்த கிளாஸ் பேரு ஸ்டூடெண்ட் s1 இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னோட கிளாஸ் நேம், இது வந்து என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட்ன்றது அந்த கிளாஸோட ஒரு காப்பி, நான் கிரியேட் பண்ற காப்பி பேரு s1. இது வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர். சோ இந்த லைன் கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டைப்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்க்கு s1 பேர் வைக்கும். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது s1ல நேம்னு ஒரு இது, ரோல் நம்பர்னு ஒரு இது கிரியேட் ஆகி அந்த நேம் இருக்க இடத்துல x, ரோல் நம்பர் இருக்க இடத்துல 17 ஸ்டோர் ஆகும். இதுதான் இங்க நடக்குது. இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ். கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? அக்கா எனக்கு ஒரு டவுட். ம் இது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏன்க்கா கிளாஸோட நேம் வைக்கிறோம்? அது வந்து C++ல அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. தட் இஸ் த ரூல். ஓகே. எனக்கு ஒரு டவுட். ஆ கிளாஸுக்கு வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண தேவையில்ல தானே? இது கன்ஸ்ட்ரக்டர் புரியல. கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து கால் பண்ண தேவையில்லைல்ல? அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து. இப்போ ஜாவால ஒரு மாதிரி இருக்கும், C++ல ஒரு மாதிரி இருக்கும். நான் ஜாவால படிச்சேன், ஸோ அங்க இப்படிதான் பண்ணுவோம். C++ ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் த லாஜிக் இஸ், இந்த கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு இந்த வேல்யூஸ் செட் பண்ணணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் செய்யும். புரியுதா? எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வந்து நம்ம ஹேஷ் இன்க்ளூட்ல .h போடுவோம், C++ல போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸாக்ட் டீடைல்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து தான். பட் பேசிக் ஐடியா உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்டருக்கு அப்புறம் இப்போ டிஸ்ட்ரக்டர் வந்து டு delete or destroy. பெருசா ஒண்ணுமே இல்லை. சில வந்து இந்த பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ யூஸ் பண்ணும். அதே லாஜிக் தான், அவ்வளவுதான். அந்த பாயிண்டரை கிளியர் பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ரக்டுக்கு இருக்க மெமரியை கிளியர் பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் எல்லாருக்கும் கிளியரா? இருக்கா? ரைட். பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். சூப்பர். அடுத்து போலாம். கீழவா. நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஐ வில் டூ இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட். பாலிமார்பிசம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது சிலது வந்து ஒன்னுத்தோட ஒரு சப் டைப்பா இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படி சொல்லலாம், இப்போ பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ், அதுக்குள்ள வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கு, நேம் இருக்கு, அண்ட் தென் பிரிண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து குட்டியாக்கலாம். ரைட். இது வந்து பர்சன் என்ற கிளாஸ். இப்போ இதுலயே வந்து ஸ்டூடெண்ட்னு இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணேன்னா, ஸ்டூடெண்ட்ன்றது பர்சன்ல இருக்க ஒரு சப்டைப் தானே. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே முதல்ல ஒரு பர்சன் தான். கரெக்டா? ஆமாக்கா. ஸோ ஸ்டூடெண்ட்ல வந்து மறுபடியும் டேட் ஆஃப் பர்த், நேம், பிரிண்ட் டீடைல்ஸ் இருக்கணும். ஏன்னா அவங்களும் பர்சன் தான். அதை தவிர
நம்ம எக்ஸ்ட்ராவா ரோல் நம்பர், மார்க்கு, பிரிண்ட், சிஜிபிஏ அப்படின்னு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகேக்கா. சோ இப்போ இங்க என்னதுன்னா இப்போ நான் பர்சன் ஒன்று ஸ்டூடெண்ட்னு ஒன்று தனியா டிஃபைன் பண்ணும்போது மறுபடியும் இந்த டேட் ஆஃப் பர்த், நேம், பிரிண்ட் டீடைல்ஸ்க்கு மறுபடியும் கோட் எழுதணுமா? இதை விட பெட்டரா எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி வந்தப்பதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா எக்ஸாக்ட் சின்டாக்ஸுக்கு இப்போ நான் போக விரும்பல, பட் இதுல இருந்து இது இன்ஹெரிட்ஸ் அப்படின்னு சொல்லு. இன்ஹெரிட்னா ஆக்சுவலா லிட்டரல் மீனிங் என்ன இங்கிலீஷ்ல? ஜென்ரேஷனா? ஒன்னு புரியல. இன்னொன்று வந்து சார்ந்திருக்காக்கா? சார்ந்து இருக்குல்ல. இன்ஹெரிட்டோட ஓகே ஒரே செகண்ட். எக்ஸாக்ட் ஒரே செகண்ட். ஜீன் பேரண்ட் மாதிரியே குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியா? அதான் இப்போ என்னோட அப்பாவோட சொத்து எல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் லிட்ரலா இன்ஹெரிட். ஓகேவா? லிட்ரல் மீனிங் வந்து டு கெட் சம்திங் ஃப்ரம் யோர் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். உங்க அப்பாவோட சொத்து, உங்க அம்மாவோட லுக்ஸ் ஏதாவது ஒண்ணு அப்படியே வந்திருக்குன்னா அதுதான் உங்களுக்கு இன்ஹெரிட், நீங்க இன்ஹெரிட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இன்ஹெரிட் ஆகுறது என்னன்னா, இப்போ பேரண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. சாரி பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த், நேம், பிரிண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து inherits these from person. இன்னொரு வாட்டி தனியா ஸ்டூடெண்ட்ல மறுபடியும் இதே கோடை நான் எழுதுறதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட் வந்து பர்சனோட ஒரு சப்டைப் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, பர்சன்ல இருக்கிற எல்லா குணங்கள், செயல்களும் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகபிள். அதை தவிர ஸ்டூடெண்ட்ல நான் தனியா ரோல் நம்பர், மார்க் என்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்க மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல பண்ணலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. மல்டி லெவல், ஹையரார்கியல், ஹைபிரிட், சிங்கிள், 5 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் டீடைலா ஒவ்வொரு ஃபீச்சர் ஒரு கிளாஸ்ல படிக்கலாம், இப்ப வேண்டாம். பட் இது வந்து உங்களுக்கு ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு புரியுதுல்ல? டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் கிளாஸஸ் விச் ஹேவ் சிமிலர் ஃபீச்சர்ஸ், சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ்ன்றப்போ மறுபடியும் கோட் எழுதாம நீங்க ஒரே தடவை எழுதி அதுல இருந்து பாஸ் ஆன் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கிளியரா? ரைட். இப்போ பாலிமார்பிசம் மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வந்து பாலிமார்பிசம், ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிமார்பிசம். சோ இப்போ பாலினாலே மெனி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ பாலிமார்பிசம்னா என்னதுன்னா எப்படி சொல்லலாம்? ஓகே, இப்போ சில வந்து ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? int sum of int x int y, void sum int a int b, int x int y ஏதோ ஒண்ணு. இப்படி நான் 4 ஃபங்க்ஷன் ஒரே கோட்ல டிஃபைன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 4மே ஆல் ஃபோர் இந்த சேம் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எரர் வருமா? வராதுன்னு நினைக்கிறேன்க்கா. நீங்க எதுன்னு சொல்லி கரெக்டா கொடுத்தீங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன்க்கா. வராது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸும் டிஃபரெண்ட். இன்புட் எடுக்குதா இல்லையா, ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையான்றத பொறுத்து 4மே டிஃபரெண்ட். வித் இன்புட், வித் அவுட்புட், வித் இன்புட், வித்வுட் அவுட்புட், வித்வுட் இன்புட், வித் அவுட்புட், வித்வுட் இன்புட், வித்வுட் ரிட்டர்ன், அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கிறதுனால அந்த இன்புட் அவுட்புட் டீடைல்ஸ் வேற வேற இருக்கிறதுனால நேம் சேமா இருந்தாலும் 4 ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம். புரியுதா? அதேதான் பாலிமார்பிசம். அது வந்து இப்போ நீங்க வந்து சர்க்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க.
ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க. ட்ரையாங்கிள் என்னமா? ஓகே, ட்ரையாங்கிள்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க. எல்லாத்துலயுமே ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். மல்டிபிள் கிளாஸஸ்ல ஒரே நேம் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். மெனி பாலினா மெனின்னு சொன்னேன்ல, ம். மெனி ஃபங்க்ஷன்ஸ் சேம் நேம், பிரச்சனை வராது. சோலாங்க இங்க இருக்கிறதும் நீங்க வந்து டிஃப்ரெண்டா ஸ்பெசிஃபை பண்ணா. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் அப்படின்னு ஒரே கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து int area of int radius, int area of int side, புரியல என்ன சொல்றீங்கன்னு புரியல. என்ன டவுட்? ஐஷ் என்ன சொல்றேன்னு புரியல. அக்கா நான் எதுவும் கேட்கலக்கா. பிருந்தா நீயா? யாரோ ஏதோ டவுட்னு சொன்னது அக்கா கேட்டுச்சு. இல்லக்கா நான் இல்ல. சரி, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இப்போதைக்கு இல்லக்கா. சரி, கண்டினியூ பண்றேன். இல்லக்கா. அதான், சோ ஒரே கிளாஸ்ல 3 functions சேம் நேம் இருக்கு. ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற நீங்க என்ன குடுக்குறீங்கன்றது டிஃப்ரெண்ட். அதனால இது வந்து ஒரே கிளாஸ்ல வச்சிருந்தாலும் பிரச்சனை வராது. புரியுதா? புரியுதுக்கா. இப்ப நீ ரேடியஸ் மட்டும் கொடுத்தனா அது வந்து சர்க்கிள் ஓட ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு பை ஆர் ஸ்கொயரா இந்த ஃபங்க்ஷன் நீ எப்படி டிஃபைன் பண்ணிருக்கியோ அப்படி வரும். நீ 2 ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதுல போய் கால்குலேட் பண்ணும். பட் இப்ப வந்து இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் ஒன்னா இருந்தா பிரச்சனை வருமா வராதா? யாராவது சொல்லுங்க. பிரச்சனை வரும்க்கா. எதுல போயிட்டு அது பண்ணணும்னு தெரியாதுல்ல. எது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஷன்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா ரெண்டுமே சேம் டேட்டா டைப் தானே இருக்கு. int radius int area of 2 மட்டும் கொடுத்தேன்னா இதுவும் ஒரு இன்ட் இதுவும் ஒரு இன்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னான்னு பிரச்சனை வரும். So as long as உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்க வரைக்கும் ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கலாம். ஒரே கிளாஸ்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன் சேமா வச்சுக்கலாம். ஸோ இதுல என்ன பெனிஃபிட்னா, இப்போ நான் ஒவ்வொரு ஷேப்புக்கும் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு தனித்தனியா கிளாஸ் போட தேவையில்லை. ஷேப்னு ஒரே கிளாஸ் வச்சுட்டு அதுலயே நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் மட்டும் டிஃபரெண்ட் ஆக்கி இதுவும் மட்டும் டிஃபரெண்ட் ஆக்கிட்டேன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் 4-5 கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் பாலிமார்பிசமோட பெனிஃபிட். புரியுதா? ஓகேக்கா. டேட்டா டைப் மட்டும் ஒரே மாதிரி இல்லாம இருக்கணும்க்கா. இன்புட் அவுட்புட் ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டும் சேமா இருக்க கூடாது. ஒன்னு சேமா இருந்தா இன்னொன்னு டிஃபரெண்டா இருக்கும். as in input or return arguments and return type. புரியலக்கா. இது என்னது? சொல்ல முடியுமா அக்கா இன்னொருக்கா சொல்றீங்களா? இது பாலிமார்பிசம் தானே? ஆமாக்கா. ஓகே வெயிட், இந்த சீல சொன்னது புரிஞ்சுதா? ஃபங்க்ஷன் புரோட்டோடைப்ஸ் அது அது புரிஞ்சுச்சு. அது புரிஞ்சுல. இப்போ வந்து இன்னொரு பேஜ் போல். இப்போ வந்து ஷேப்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணணும், ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணணும். நான் வந்து சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் வச்சு அதுக்குள்ள ஏரியா இன்ட் ஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், ரெக்டாங்கிள்னு ஒரு கிளாஸ் வச்சு ஏரியா இன்ட் எல் இன்ட் பி அப்படின்னு ரெண்டு கிளாஸ் வச்சு போடலாம். பட் அதை விட பெட்டரா நான் என்ன பண்ணலாம்னா ஷேப்னு ஒரே ஒரு கிளாஸ் வச்சுட்டு இன்ட் ஏரியா இன்ட் ஆர் இன்ட் ஏரியா இன்ட் எல் கமா இன்ட் பி இப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே கிளாஸ்ல டிஃபைன் பண்ணலாம். அதுவும் சேம் நேம் இருக்கிற ஃபங்க்ஷனே டிஃபைன் பண்ணலாம். இதுல நோ எரர் வராது. ஏன்னா
இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா அது என்ன இன்புட் எடுத்துக்கிறது அப்படின்றது டிஃபரெண்டா இருக்கு. நான் இப்ப வந்து ஏரியா ஆஃப் 5 கொடுத்தேன்னா அது சாரி அது வந்து இங்க போகும். ஏரியா ஆஃப் 2, 3 ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா அது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். புரியுதா? புரியுதுக்கா. நான் ஒரே நேம்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம், ப்ரொவைடட் இதுவாவது டிஃபரெண்டா இருக்கணும். இப்ப நான் வந்து int area of int r int area of int s இப்படி கொடுத்துட்டேன்னா ரெண்டுமே ஒரு இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணுது, ரெண்டுமே ஒரு இன்டிஜர் தான் இன்புட்டா வாங்குது. சோ நான் இப்போ ஏரியா ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்தேன்னா அது இங்க போகுமா இங்க போகுமான்னு டவுட் வரும். புரியுதா? ஆமாக்கா. இப்படி இருந்தா பிரச்சனை. ம் ஆனா ஒண்ணு உங்களோட அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ ஒண்ணு அது டிஃபரெண்டா இருக்கணும், இல்ல அது என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்றது இன்ட்டு வாய்டுன்னு ரெண்டு டிஃபரெண்டா இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா ஒரே நேம் வச்சு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே கிளாஸ்ல எழுதிக்கலாம். புரியுதா? புரியுதுக்கா. இவ்வளவுதான் பாலிமார்பிசம். ம் ஸோ இவருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ரைட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய டவுட் இருக்குக்கா, நம்ம லாஸ்டா கேட்டுக்கவா? ஓகே, நீ வெயிட் பண்ணு. நான் ம் சம்மரி கொடுத்துடுறேன். யாருக்கும் டவுட்ஸ் இல்லாதவங்க லீவ் பண்ணிக்கலாம், அப்புறம் நீ ஸ்டே பண்ணு, நான் கிளியர் பண்றேன். ஸோ வந்து குவிக் சம்மரி ஆஃப் வாட் வி சா டுடே. ப்ரோக்ராமிங்லயே மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஏன்னா எனக்கு ரிலேட்டட் டேட்டாவெல்லாம் ஒன்னா வச்சுக்கணும், அதுல இந்த ஆபரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அதுக்கு தான் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவேன். கிளாஸஸ்ல டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் ரெண்டும் இருக்கு. அந்த கிளாஸோட ஒரு காப்பி கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். அண்ட் அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பேசிக். அதுல சில ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்கேப்சுலேஷன். ஒரு கேப்சியூலுக்குள்ள எல்லா மருந்தையும் அடைக்கிற மாதிரி உங்க டேட்டா உங்க ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்தையும் ஒரு கிளாஸுக்குள்ள அடைக்கணும். ஹைடிங், பிரைவேட் பப்ளிக்ன்ற வேர்ட்ஸை வச்சு எந்த டேட்டாவை யாரால பார்க்க முடியும் யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்ஸ்ட்ராக்ஷன், நம்ம யூசர் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த அவுட்புட்டை நான் எப்படி கொண்டு வரேன்றதை அவங்களுக்கு தெரியாம மறைச்சிடுவோம். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், அதை ஃப்ரீ பாயிண்டர் மாதிரி டிலீட் பண்றதுக்கு டிஸ்ட்ரக்டர். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒரு கிளாஸோட டேட்டா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்னொரு கிளாஸுக்கு அப்படியே பாஸ் ஆன் பண்றது. பர்சன்ல இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். ஸோ தட் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ல அதே ஃபங்க்ஷன்ஸை நான் எழுத தேவையில்லை. பாலிமார்பிசம் வந்து ஒரே கிளாஸ்ல 2-3 ஃபங்க்ஷன் ஒரே நேம் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ப்ரொவைடட் இன்புட்டோ ரிட்டர்ன் டைப்போ டிஃபரெண்டா இருந்தா. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. கிளியரா? கிளியர்க்கா. ஓகே, நான் இன்னைக்கு ரொம்ப கோட் போல, ஏன்னா நான் C++ல அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நான் எனக்கு ரிவ்யூ பண்ண டைம் கிடைக்கல. கோட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேக்கா. ஓகேக்கா.